ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா பாயசத்திற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாஸ்தா, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டர், மில்க் மேட், பால், சீனி. இது ஹோம்மேட் மில்க் மேடு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மில்க் மேட் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். வாங்க குக் பண்ணலாம். இப்போ கடாயை எடுத்து வச்சுருக்கோம். கேரமலுக்கு தேவையான சீனி போட்டுக்கலாம். முக்கியமாக கலருக்கு மட்டும்தான். கேரமல் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். கேரமல் ஆகிறதுக்கு கொஞ்சம் பதம் வந்துட்டு முக்கியமாக கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இப்போ கேரமல் பதத்துக்கு வந்துட்டு இப்போ பட்டர் போட்டு கிண்டிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. கேரமல் கூட பால் சேர்த்துக்கலாம். கேரமல் கூட பால் சேர்த்த உடனே கைவிடாமல் கிண்டிக்கோங்க. பாஸ்தா முழுசாக இருந்ததுனால சின்ன சின்ன நொறுக்கி வச்சுருக்கோம். இப்போ அதை போட்டுக்கலாம். பாஸ்தா வேக வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இந்த அளவுக்கு பாஸ்தா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இனிப்புக்காக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா மில்க் மேட் அல்லது சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நுணுக்கிய ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. நெய்யில் பாயசத்துக்கு தேவையான முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காக பூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பாஸ்தா பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.